ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge டே 3. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்குதுங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 days பாருங்களேன். இப்பதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. 3 days ஆயிடுச்சு. டக்னு 30 days வந்துரும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணும், தீபாவளிக்குள்ள இவ்வளவு குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா குறைச்சிடலாம். நிறைய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்குங்க. சோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே அதான் நான் சொல்லுவேன். சோ அதான் வாங்க. வெயிட் ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஷார்ட்ஸ்ல எதுக்குன்னா என்கிட்ட நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் ஆன ஆளு பண்ண ஆளு. நான் வெயிட் ஏதாவது ஷேர் பண்ணும்போது அவ்வளவு சேஞ்சஸ் இருக்காது. அப்ப அவங்களுக்கு அது ஒரு டிமோட்டிவேட்டடாவோ ஒரு மோட்டிவேஷனலா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஷேர் பண்ணல. நம்மளோட ஃபுட் ஐடியாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப லாங் வீடியோல நான் ஷேர் பண்றதுக்கான காரணம் நம்ம டீடைல்டா சொல்லிடுறோம். சோ அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் என்னால டக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 1 minute வீடியோல நான் என்ன சொல்ல முடியும்? சோ அதனாலதான் நான் ஷேர் பண்றது கிடையாது. சோ அதான். அதுக்கப்புறம் எனக்கு 55 வயசு ஆகுதுமா, என்னால வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியுமா. வயசு இதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக பண்றோம், ஆரோக்கியமா சாப்பிடுறோம். சோ அதுதான் சரியான டயத்துல. இப்போ நிறைய பேர் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம், டைமுக்கு சாப்பிடுறது கிடையாது. எதையோ ஒண்ணு மிச்சம் இருக்கிறது சாப்பிடுறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிதாங்க நம்ம மேக்சிமம் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா நமக்குன்னு சமைக்கணுமா, நமக்கு ஒரு விஷயம் அப்படி நம்ம அந்த டைம்ல நம்ம ரெஸ்ட் எடுக்கலாமோ, அந்த டைத்துல ஃப்ரீயா இருக்கலாமோ, இப்படிதான் நம்ம யோசிப்போம். இப்ப நம்ம வீட்லயே எல்லாருமே எங்கேயாவது போயிருக்காங்க, நமக்கு மட்டும் சமைக்கணும்னா கண்டிப்பா செய்யவும் மாட்டோம். பாத்திருக்கீங்களா? எத்தனையோ பேரு ஏதோ ஒண்ணு சிம்பிளா செஞ்சு சாப்பிடணும்னு தோணும், இல்லன்னா ஏதோ ஒண்ணு அந்த டைத்தை ஓட்டுவோன்ற மாதிரிதான் இருக்குமே தவிர எஃபோர்ட் எடுத்து நமக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிடுறதோ இல்ல ஒரு ஹெல்தியா சாப்பிடணும் அப்படிலாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். சோ இது அதுக்கப்புறம் குழந்தைங்க மிச்சம் வச்சதை சாப்பிடுறது, டைமுக்கு சாப்பிடுறது கிடையாது, வேலையை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அன்டைம்ல சாப்பிடுறது. சோ இந்த மாதிரியான ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போறதுனாலதான் நம்மளோட வெயிட் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு இது. சோ டிசிப்ளினா இதை நினைச்சு, இது ஒரு ஒழுக்கம் அப்படின்னு நினைச்சு நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு அதை கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணணும். சோ இதனால நம்ம ஒரு ஆரோக்கியமாவும் இருக்கலாம், வெயிட் லாஸும் பண்ணி கெட்ட கொழுப்பெல்லாம் கரையும். சோ வயது வரம்பு இதுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாதுமா. நம்ம ஹெல்தியா சாப்பிடணும். அது இப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா. அதனால நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப நல்லது. 55 வயசுனா நீங்க நிறைய உங்களுக்கு ரெசிபிஸ் எல்லாம் தெரியும். கண்டிப்பா ஆரோக்கியமான விஷயங்கள் அதை மட்டும் தேர்ந்தெடுத்து அளவா சாப்பிடணும். அதுதான் முக்கியம். நைட் டின்னர் எப்பவும் நான் சொல்ற மாதிரி நிறைய பேர் ஒரு சிஸ்டர் கூட கேட்டாங்க, என்ன டின்னர் டைம் எடுக்கணும் சிஸ்டர்? 6:30 to 7 எடுத்து முடிச்சிடுங்க. அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க தண்ணி அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. ஒரு சிஸ்டர் கேட்டதாங்க, மோர் குடிச்சுக்கலாமா, மோர் ரொம்ப பசி வர்ற மாதிரி இருந்துச்சு. புரோட்டீனை கரெக்டா நீங்க தேர்ந்தெடுத்து குடிச்சு சாப்பிட்டு பாருங்களேன். டின்னருக்கு உங்களுக்கு ஃபீலிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்சஸ், அதாவது ஃபர்ஸ்டா நீங்க வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றீங்க அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு ஃபுட் லைஃப் ஸ்டைல் சடனா நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போது நமக்கு அது ஒரு மாதிரியான அது ஒரு இரிட்டேட்டா தான் இருக்கும். அது ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு பழகிடும். அதுக்கே நீங்க அடிக்ட் ஆவீங்க. அது நல்லா புடிச்சு போயிடும். சோ அதனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும். எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது இல்லையா? கொஞ்சம் அதற்கான மெனக்கடல் இருக்கதான் செய்யும். சோ அதனால எல்லாமே சரியாயிடும். மோர் குடிச்சுக்கோங்க. நல்லா கடைஞ்சு எடுத்த மோர் சொல்லுவோம் இல்லையா, அது எடுத்து குடிச்சுக்கலாம். சரிங்களா? அதனால பிரச்சனையே இல்லாம வயசு தேவை கிடையாது. அப்புறம் நிறைய பேருக்கு பிசிஓஸ், தைராய்டு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்லுங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் ஹெல்தியான ஃபுட் மட்டும் தாங்க. இப்ப நிறைய பேர் யோசிச்சுட்டு வாக்கிங் பிளஸ் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் ஒரு 20% வச்சுக்கோங்க. 80% ஃபுட்ல மட்டும் தான் நம்ம சரி பண்ணவே முடியும். சோ அதனால நிறைய பேருக்கு என்னால வாக்கிங் பண்ண முடியல, எனக்கு கால்ல பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி இல்லவங்க கரெக்டா டயட் ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், அவ்வளவுதான். வாக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லாவே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஸ்பீடா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணும்போது நமக்கு ஏன்னா நம்ம வீட்டு வேலைகள் பார்த்து அதை பண்ணும்போது டைம் கிடைக்காது, இரிட்டேட் ஆகும், இந்த மாதிரி விஷயம். ஆனா வாக்கிங் 1 மணி நேரம் கண்டிப்பா பண்ணிடுங்க. சரிங்களா?
எப்பவுமே நம்ம தாங்க மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். இதுக்காக நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், இந்த தீபாவளிக்கு இந்த ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரி பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த வெயிட் நீங்க வந்து இந்த மாதிரி வாக்கிங் பண்ணிட்டு இந்த மாதிரி டயட் எல்லாம் கரெக்டா அந்த மாதிரி சாப்பாடு எடுக்கும்போது நீங்களே நல்லா ஆக்டிவா இருப்பீங்க. நீங்க உங்களாலே இது ஃபீல் பண்ண முடியும். உண்மையாவே இப்போ நான் ஒரு 3 நாள் வந்து ஒரு டிசிப்ளினோட சாப்பாடு எடுத்துக்கிறேன்ற மாதிரி நானே வந்து உண்மையாவே அது அப்படிங்கும்போது உண்மையாவே இது நல்லா இருக்குது. நம்ம பிடிச்சதை சாப்பிடுறோன்ற பேர்ல அதுலயே ஒரு மாதிரியா போயிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்படியே ஒரு மாதிரி அடிக்ட் ஆயிருவோம், லேசி ஆகுறது. உண்மையாவே இது ரைஸ் சாப்பிடும்போது உண்மையா எனக்கு ரொம்ப லேசியா ஃபீல் பண்ணுவேன். அது நிறைய சிஸ்டர்ஸ் கூட சொல்லியிருக்கீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களாலையும் கண்டிப்பா முடியுங்க. என்னாலயே முடியுதுன்னா நான் பெரிய ஃபுட்டி, ஆனா என்னாலே முடியுதுன்னா உங்களால முடியாதுன்னா என்னமே கிடையாது. நம்மளோட எண்ணத்தை மாத்தணும். அதுதான் நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் தான். சரிங்களா? மைக்க செக் பண்ணனா எனக்கு சிரிப்பு வந்துச்சு. கிருத்தியாக்கா இன்னும் மைக் செக் பண்றதை விடலையா அப்படின்னு. அந்த அளவுக்கு நமக்கு ஞாபக மறதி இருக்கு. அது என்ன சொல்றது அக்கா அப்படிதான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ்க்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேமியா, அப்புறம் ரவை உப்புமா அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? நான் அது மாதிரிதான் நிறைய விஷயங்கள் காட்டுறேன். கோதுமையில செஞ்ச சேமியா, அப்புறம் ரவை உப்புமா, ரவை களி, ஓட்ஸ் களி, அதுக்கப்புறம் சப்பாத்தி, கோதுமை தோசை, அப்புறம் அந்த கோதுமை ரவையில பண்ற உப்புமா, நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ராகி மாவுல களி சாப்பிடலாம், கூழ் சாப்பிடலாம், தோசை பண்ணி சாப்பிடலாம். அப்படி கம்பு, அப்புறம் மில்லட்ஸ் வகைகள் எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குங்க. நம்ம வந்து கண்டிப்பா சாப்பிடலாம். சரிங்களா? ஒண்ணு மாத்தி மாத்தி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது. இன்னொரு விஷயம், ரிப்பீட்டடா ஒரே விஷயத்த சாப்பிடறதுனால தவறு கிடையாது. நம்ம ஹெல்தியா சாப்பிடுறோம், அதுதான் வந்து முக்கியம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஐடியல் வெயிட் வந்து நிறைய பேர் ஐடியல் வெயிட் எப்படிக்கா என்னோட வெயிட் இது இப்படிலாம் கேக்குறீங்க. அதுல ஏஜ் எல்லாமே நம்ம வந்து போடணும் சிஸ்டர். அதனால நீங்க வந்து ஐடியல் வெயிட் கால்குலேட்டர் அப்படின்னு நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா வரும். அதுல வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஐடியல் வெயிட் வரும். சரிங்களா? ஒர்க் அவுட் வந்து கண்டிப்பா பண்ணுமா அப்படிலாம் கிடையாதுங்க. வாக்கிங் வந்து 1 மணி நேரம் நல்லா ஆக்டிவா பண்ணுங்க. நல்லா ஒரு ஏதோ சாங்ஸ் கேட்டுட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு பண்ணுங்க. ரொம்ப நல்லது, உங்களோட வெயிட் லாஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒர்க் அவுட் வந்து டெய்லியும் வந்து நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு அது ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வீட்டு வேலைகள் பார்த்து நம்ம டயர்டா இருக்கும்போது அது வந்து பண்ணும்போது இன்னும் பாடி பெயின் இதெல்லாம் வந்து நமக்கு 2-3 டேஸ்ல அதை வந்து விட்டுருவோம். சோ அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன், வாக்கிங் 1 மணி நேரம் நல்லா ஆக்டிவா பண்ணுங்க. சரிங்களா? அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணவே கூடாதான்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களால முடிஞ்சா நீங்க பண்ணுங்க, அது இன்னுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். சரிங்களா? அப்புறம் எல்லா சிஸ்டர்ஸ்மே டெய்லி உங்களுக்கு எவ்வளவுலாம் வெயிட் குறையுதுன்னு சொல்லிட்டு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா இந்த வீடியோஸ் பாக்குற எல்லாருக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. சோ அதனால உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா நேத்தை விட இன்னைக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்குன்ற மாதிரி நீங்க வந்து போட்டு மென்ஷன் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே அது பாக்குறவங்களுக்கும் மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்குமே மோட்டிவேஷனா இருக்கும். சோ அதனால நிறைய சிஸ்டர்ஸ் பண்றாங்க. இன்னும் பண்ணாதவங்க அதை பண்ணீங்கன்னா அது எல்லாருக்குமே மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா? புரட்டாசி மாசம் பிறந்துருச்சக்கா, நீங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவீங்களா இல்ல வெஜிடேரியன் கேட்டிருந்தீங்க. அப்படி வந்து நாங்க வந்து ப்ராப்பரா இங்க இருக்கோங்க. நம்ம வந்து அப்படிலாம் வந்து முழு மாசம் எல்லாம் இருக்கிறது கிடையாது. சோ நாங்க வந்து அதுவும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து மேக்சிமம் முட்டை சாப்பிடுவோம், சிக்கன், மீன் எல்லாம் வந்து எனக்காக ஒரு நாள் சாப்பிடுவோம். ஆல்மோஸ்ட் நம்ம வெஜிடேரியன் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி எல்லாம் நாங்க வந்து அந்த மாதிரி பார்த்தெல்லாம் பண்றது இல்லைங்க. அதெல்லாம் சாப்பிடுவோம், அதெல்லாம் ஒண்ணும் இது இல்ல. அது கேட்டிருந்தாங்க. அப்புறம் நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி புரட்டாசி வரத இருப்பீங்க, எனக்கு தெரியும். அது அவங்களோட இது என்ன சொல்றீங்க, ஒரு சிலருக்கு நம்மளோட நமக்குன்னு ஒரு இது வச்சிருப்போம்ல, அந்த மாதிரிதான் என்ன சொல்றீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப நவராத்திரி வருது இல்லையா, இப்ப வரும் அடுத்த வாரத்துல வரும். அந்த நவராத்திரில ஒரு 10 நாள் வந்து ஹஸ்பண்ட் வந்து விரதம் இருப்பாங்க. அதாவது ஃபாஸ்டிங், அது ஒரு மாதிரி ஃபாஸ்டிங். அது எல்லாமே எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோ டைம்ல. இந்த நார்த் இந்தியன்ஸ் பண்ற நவராத்திரி விரதம், சோ அது பண்ணுவாங்க. அதெல்லாமே உங்களுக்கு நான் கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் கண்டிப்பா நாங்க விரதமா இருப்போம். அந்த மாதிரி பாத்துக்கிறதுங்க. அந்த புரட்டாசில தான் அதுவுமே. அதனால அந்த 10 டேஸ் நாங்க விரதமா தான் இருப்போம். அப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, புரட்டாசி மாசத்துல நான் ஒரு வேளை வந்து விரதம் இருப்பேன் சிஸ்டர், அப்போ நான் அது எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறதுனா அதே மாதிரி புரோட்டீன் ஃபைபரை அந்த 2 நேரம் எடுத்துட்டு அந்த எந்த விரதம் விடுறீங்களோ அந்த டைத்துல நீங்க இது பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி குடிங்க. சரிங்களா?
டீ வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல சிஸ்டர். கண்டிப்பா முடியும், நம்மளால முடியாது எதுவுமே முடியாது கிடையாது. பிளாக் டீ பிளாக் காஃபி வித்தவுட் சுகர்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் உங்களுக்கு இஞ்சி போட்டு வந்து குடிக்கிறது, சீரக தண்ணி, சோம்பு தண்ணி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டெய்லி நம்ம கிச்சன்ல இருக்க ஒரு பொருளை கொதிக்க வச்சு குடிச்சாலே அவ்வளவு போதும். கொஞ்சம் மல்லியை கொதிக்க வச்சு குடிங்க, ஒரு நாள் பட்டையை கொதிக்க வச்சு குடிங்க, ஒரு நாள் சீரகம், ஒரு நாள் சோம்பு, ஒரு நாள் வந்து வெந்தயம், அவ்வளவுதான். ஒரு நாள் மஞ்சத்தூளும் லெமனும், அதாவது லெமன் டெர்மரிக் லெமன் டீ, ஒரு நாள் லெமன் டீ, அவ்வளவுதாங்க. ஏதோ ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துக்கணும். அது வந்து நைட்டா இருக்கட்டும் காலையிலயா இருக்கட்டும், அது எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு நைட்டு வந்து ரொம்ப அதை சூடா குடிச்சோம்னா தூக்கம் ஒரு மாதிரி கேடுற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து தண்ணியா குடிச்சிருப்பேன். சம்டைம் தேவைன்னா அப்படியும் குடிச்சிருப்பேன். அது நம்மளோட மைண்ட் செட் பொறுத்து. காலையில எம்டி ஸ்டமக்ல குடிக்கலாம், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்கலாம். தூங்க போறதுக்கு முன்னாடினா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே, சரிங்களா? சோ அந்த மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணிட்டாங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் பிறந்தநாள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் 59.90 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா வந்து எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்காக நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே லைட்டாக கொதிக்க விட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி குடிக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம கிச்சன் ஐட்டம்ஸே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி வெதுப்பாக வந்து குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நைட்டே கொண்டக்கடலை கொஞ்சம் வந்து ஊற வச்சிருந்தேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்டக்கடலை தான். அதை வாஷ் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்து உப்பு போட்டு ஒரு சைடு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா சக்கரவள்ளி கிழங்கையும் அவிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இன்னைக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கிழங்கு நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரை ஆன் பண்ணி விட்டாச்சு. அது வந்து விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு கொண்டக்கடலைக்கு. அப்புறம் கொண்டக்கடலை வந்து வெந்ததுக்கப்புறம் சரி இங்கிட்டு ஒரு பாத்திரத்தை மாற்றிடலாம் அப்படின்ட்டு இதை வந்து மாற்றி வச்சுட்டேன் நான். ஏன்னா குக்கருக்கு அடுத்தடுத்து வேலை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அரிசியும் காப்பதே வந்து ஊற வச்சிருந்தேன். அதுக்காக சோறுக்கு வச்சு விட்டுட்டேன் ஒரு வழியா இங்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடுப்பு இப்போ 3வது அடுப்பும் எரியறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குங்க கம்ஃபர்டபுளா பண்றதுக்கு. அப்புறம் வந்து டக்குன்னு வேலை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வெந்துருச்சு டக்குன்னு. அதையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காவை தான் வந்து எண்ணெயில் வதக்கிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பராக சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஹாட் பாட்டுக்கு மாற்றிடலாம் அப்படின்ட்டு அதையும் மாற்றி விட்டுட்டேன். எப்போவுமே காரக்குழம்பு பண்ணுற மாதிரி தான். ஸோ அதனால ரெசிபி வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணல. நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தாங்க எப்போவுமே சேர்ப்பேன் குழம்புல. ஸோ அதுதான் புளி நல்லா குறிச்சு ஊற்றி சூப்பராக வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு இன்னைக்கு வந்து பண்ணியாச்சு. ஸோ என்ன குழம்பு வச்சாலும் இந்த வெண்டைக்காவுக்கு ஒரு ஃப்ளேவர் வரும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் கூட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு தான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அதனால வந்து கடைசி கொத்தமல்லி தலை தூவி காரக்குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் எப்பயும் பிரேக்ஃபாஸ்ட்டோட நம்ம வந்து காஃபி கொடுப்போம்ல. ஸோ அதை போட்டு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அம்மாச்சிக்கு கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் மாமாவுக்கு இவங்களுக்கும் வந்து கொடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் சரி இங்கிட்ட வந்து குக்கர் ஓப்பன் பண்ணால் கடலைப்பருப்பு சூப்பராக வெந்திருக்கா. முட்டைக்கோசை வந்து பொடியாக கட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டியதான். கடலைப்பருப்பு ரொம்ப குழஞ்சிடக்கூடாதுங்க, நார்மலாக இல்லை, கரெக்டாக வெந்திருந்தா போதும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு அதில் வந்து மஞ்சத்தூளும் சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நான் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சுக்கலாம். முட்டைக்கோசுமே ரொம்ப குலைவா வேகணும்னு அவசியம் கிடையாது, முக்காப்பா தான் வந்தா போதும். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து தேங்காய், சீரகம், பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா தாங்க காரம். ஸோ அதுக்கு ஏத்தாப்புல அரைச்சு வந்து இங்கிட்டு வந்து முட்டைக்கோசு இதெல்லாம் வெந்துருச்சா அதில் வந்து அந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி மட்டும் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு ஒரு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், வரமிளகாலாம் போட்டு ஒரு தாளிச்சு கொட்டிட்டா சூப்பரான முட்டைக்கோஸ் கூட்டு கல்யாண வீட்டு ஸ்டைலுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். எல்லாமே வச்சு ஹஸ்பண்டுக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. கொஞ்சம் கேரட்டும் வெள்ளரிக்காவுமே வச்சாச்சு. அப்புறம் வந்து அவர் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாரு. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக 1 மணி நேரம் வந்து பண்ணுங்க. நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து பண்ணுறேன். நல்லா ஆக்டிவாக நம்ம உடம்பு நல்லா வந்து அசைப்படுற அளவுக்கு நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 மணி நேரம் பண்ணிவிடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வேக வச்ச கொண்டக்கடலை, அந்த வேக வச்ச தண்ணி, அப்புறம் வந்து 2
சக்கரவள்ளி கிழங்கு பீஸ் வச்சு சூப்பரா வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கையோட அந்த பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டு வேலையை முடிச்சாச்சு. அதுக்குள்ளேயே நம்மளோட வேலை எல்லாம் முடியாதுங்க, இருந்தாலும் நான் வந்து சொல்றேன் காலையில இது. அதுக்கப்புறம் நேற்று நைட்டே வந்து இந்த பார்லி அரிசி இட்லி மாவு தோசை வந்து பண்ணலான்ட்டு 2 கிளாஸ் அளவுக்கு பார்லி அரிசி, அது கூட வந்து 1 கிளாஸ் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு, சரிங்களா. ஸோ அதுல வந்து பாதிக்கு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணணுங்க. வெள்ளை வெள்ளையா வரும் தண்ணி தூசியா இருக்கிற மாதிரி நல்லா கலைஞ்சு வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஓவர் நைட் வந்து இதை வந்து மூடி வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஊற வச்சு, சரிங்களா, மூடி போட்டு. அப்புறம் காலையில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வேலைகள் முடிச்சுட்டு நான் வந்து ஊற வச்ச அந்த பார்லி அரிசி எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு போறேன். கிரைண்டர்ல அரைச்சிங்கன்னா ஒரே வேலையா முடிஞ்சிடும். கிரைண்டர் வந்து என்னோடது மேலே கட்டி போட்டு வச்சிருக்கோமா, ஸோ அதனால மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு இது மாதிரி உப்பு போட்டு நம்ம எப்பவும் இட்லி தோசை மாவு கரைச்சி வைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு கரைச்சி மூடி போட்டுடலாம். அப்படி புளிக்க விடணும் இல்லையா. ஸோ ஒரு 8 hours இந்த மாதிரி வந்து புளிக்க விடணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வந்து போட்டு கொடுத்துடலாம். 11 மணி ஆயிடுச்சு. அதை போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இன்னைக்கு வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணேன். ஏன்னா மாவு ஆட்டுறதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து துணி எல்லாமே இருந்ததா, ஸோ அதையும் வந்து மிஷினில் போட்டு விட்டு வந்துடலாம். இன்னைக்கு வந்து கிளைமேட் வர ஒரு மாதிரியா கம்மன் இருக்குங்க. நம்ம வந்து மாவு அரைக்கிற நேரமா இன்னைக்கு வெயில காணமேன்ட்டு நான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து மேல் ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு வந்து மேலே வந்து அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் இருக்க நம்மளோட மீன் தொட்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வயசாயிருச்சு, இவங்களுக்கு அழகாக இருக்கு இல்லையா. மாடியில் இந்த மாதிரி பெரிய தொட்டி வச்சுருக்கோம், கீழே வந்து சின்ன தொட்டி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் அள்ளி காய போட்டு விட்டுட்டேங்க. ஆனால் கிளைமேட் வந்து கொஞ்சம் கம்மலாக தான் இருக்குது, இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நான் வந்து வெள்ளரிக்காய் கொஞ்சமும் கேரட் வந்து கொஞ்சமும் வந்து கட் பண்ணி எடுத்து சாப்பிட்றேன். லஞ்சுக்கு வந்து இடையில வந்து ஒரு மிக்ஸ் ஸ்நாக்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி டயத்தில் ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் வெளில போய் உட்காந்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம். ஸோ அதுக்கப்புறம் சரி டைம் ஆயிடுச்சுன்ட்டு லஞ்ச் எல்லாம் வந்து பேக் பண்ணி, ஏன்னா காலையிலே வந்து நம்ம பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ அதெல்லாமே பேக் பண்ணி அம்மாச்சிக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா மழை வந்து அப்படியே தூத்தல் போட ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் லைட்டாக ஓரளவுக்கு பெஞ்சது, ரொம்ப வரலை மழை. இருந்தாலும் துணியெல்லாம் காயாதுன்ட்டு அதை ரூமில் அள்ளி எல்லாத்தையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி நம்மளோட வந்து ரவைக்களி வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துருக்குறாங்க ஒரு பவுலில். அதே மாதிரி இந்த குட்டி கப்பில் ஒரு 4-5 ஸ்பூன் இருக்கும், ஒரு 4-5 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் ரவை. அது அளவுக்கு சேர்த்துட்டு, ஏன்னா டீட்டெயிலாக ரவை களி ரெசிபி கேட்குறீங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி களி மாதிரி வந்துடும். உப்பு தேவைன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், சரிங்களா. நான் அழகுக்காக அப்படியே அள்ளி வச்சு சாப்பிட்லாம், ஒரு அழகுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அச்சு மாதிரி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் ஷேப்பு. அதுக்கு மேலே அப்படியே வெண்டைக்காய் காரக்குழம்பு ஊற்றி அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு கூட்டுலாம் வச்சு சூப்பராக வந்து ஒரு சிம்பிளாக சாப்பிட்டேன். இந்த மாதிரி புரட்டாசி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனுக்கு இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பருப்பு பயிர்கள் தான் இனிமேல் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் விரதத்தில் இருந்தீங்கன்னா. அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அப்புறம் வந்து வீடியோ எடிட்டிங் ஷார்ட்ஸ் எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். கவனுக்கு ஒரு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்துட்டு நான் ஒரு பிளாக் காஃபி தான் வந்து இன்னைக்கு வந்து போட்டு குடிக்கிறேன் ஈவினிங்ல. ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துக்கல. நான் இப்பவும் சொல்ற மாதிரி தான், டெய்லி ஸ்நாக்ஸ் கண்டிப்பா எடுக்கணும்லாம் கிடையாது, தேவைப்பட்டால் அப்படி எடுத்துக்கோங்க. அன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட்ருக்கோன்றதை பேலன்ஸ் பண்ணி, சரிங்களா. அப்புறம் அம்மாச்சி காஃபி போட்டு கொடுத்துட்டு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்ததுங்க. அப்புறம் எனக்கு டின்னர் டைம் ஆயிடுச்சு. கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி பவுடர் ஏதாச்சும் வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை தான் வந்து கூழ் மாதிரி கிண்டியிருக்கேன், சரிங்களா. ஃபர்ஸ்ட் தண்ணியில் கரைச்சிட்டு எப்பவும் போல நம்ம அந்த மாதிரி கிண்டி எடுத்துக்க வேண்டியதுதான். எனக்கு அம்மாச்சி சேர்த்து தான் வந்து கிண்டினேன். அதனால தான் கிண்டிட்டு மேலே வந்து ஆடை விழுகுது சிஸ்டர்ன்னு சொல்லி ஆடுறதுக்கு வைக்கும்போது மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடை விழுகாது, சரிங்களா. அதுக்கப்புறம் அதில் வந்து ஆறுனதுக்கப்புறம் தயிர் உப்பு போட்டு கரைச்சி எடுத்துட்டு ஒரு பெரிய கப்பில் நான் எடுத்துக்கிட்டு அந்த வெண்டைக்காய் நிறைய அள்ளி வச்சுக்கிறேன் அந்த குழம்புல இருந்து. அப்புறம் முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு கூட்டும் வச்சு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் முடிச்சுட்டு அப்புறம் அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொடுத்தாச்சு சாப்பாடு. அதுக்கப்புறம் நான் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அந்த வேலையை முடிச்சாதான் நமக்கு வந்து ஏதோ ஒரு இது பெரிய டாஸ்க்கை முடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு தான் வந்து கடைசியாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். தண்ணி தான் குடிக்கணும்னு கிடையாது, டீடாக்ஸ் ட்ரிங்க் நிறைய காமிக்கிறோம் இல்லையா, அது கூட நம்ம வந்து குடிக்கலாம். ஆனால் 6:30 to 7 சாப்பிட்டீங்க அதுக்குன்னா அதுக்கப்புறம் வேற எதுவும் சாப்பிடக்கூடாது, சரிங்களா.
இன்னைக்கு டேவை நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ல உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.